கர்நாடக மாநில தலைநகர் பெங்களூருவில் கடந்த வாரம் பொது இடத்தில் இளம்பெண் ஒருவரை பாலியல் துன்புறுத்தல் செய்த விவகாரம் அந்த மாநிலத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. பெங்களூருவில் உள்ள பிடிஎம் லே அவுட்டில் உள்ள ஒரு சந்து பகுதியில் இந்த சம்பவம் நடந்தது. ஒரு ஆண் 2 பெண்களை பின்தொடர்வதை சிசிடிவி காட்சிகள் காட்டுகின்றன. பெண்கள் அந்த ஆணை தவிர்க்க முயற்சிக்கும் போது திடீரென்று ஒரு பெண் மடக்கப்பட்டதால் மற்றொருவர் பாதுகாக்க முயற்சித்தார். பின்னர் குற்றம் சாட்டப்பட்டவர் அந்த இடத்தை விட்டு தப்பி செல்லும் காட்சி இணையத்தில் அதிகமாக பரவியது. இதையடுத்து பெங்களூருவில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எனவும் அரசியல் கட்சிகள் குற்றம் சாட்டின. எனவே அதில் ஈடுபட்டவர்களை அடையாளம் கண்டு கைது செய்ய காவல்துறையினர் தீவிரம் காட்டினர். 700க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தார்கள். அதன் அடிப்படையில் அடையாளம் காணப்பட்டவரை கேரள மாநிலத்தில் தொலைதூர கிராமம் ஒன்றில் வைத்து மடக்கி பிடித்து கைது செய்யப்பட்டிருப்பதாக கர்நாடக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். அவர் 26 வயதான சந்தோஷ் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். பெங்களூருவில் உள்ள ஜாக்குவார் ஷோரூமில் ஓட்டுநராக பணிபுரிகிறார். ஒரு தேடுதல் வேட்டை தொடங்கப்பட்ட போது அவர் பெங்களூருவிலிருந்து தமிழ்நாட்டின் ஒசூருக்கு தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்தார்கள். பின்னர் அவர் சேலத்திற்கும் கோழிக்கோட்டிற்கும் தப்பி சென்றுள்ளார். கேரளாவின் ஒரு தொலைதூர கிராமத்தில் போலீசார் அவரை பிடிக்க முடிந்தது. கிட்டத்தட்ட ஒரு வாரம் 3 மாநிலங்களில் தேடுதல் வேட்டையும் நடைபெற்றது. தாக்குதல், பாலியல் துன்புறுத்தல் மற்றும் பின்தொடர்தல் தொடர்பான பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். பாதிக்கப்பட்ட பெண்ணையும் அவரது நண்பரையும் கண்டுபிடித்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் போலீசாரிடம் தனியுரிமை கேட்டு விசாரணையில் பங்கேற்க விரும்பவில்லை என்று கூறிவிட்டார்கள். போலீசார் குற்றம் சாட்டப்பட்டவர்களை அடையாளம் காண முயன்றபோது சிசிடிவி காட்சிகளின் மோசமான தரம் ஒரு சவாலாக அமைந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக கர்நாடக உள்துறை அமைச்சர் ஜி பரமேஸ்வரா தெரிவித்த கருத்து பெரிய அரசியல் சர்ச்சைக்கு வழிவகுத்தது. நான் தினமும் காவல் ஆணையரிடம் கவனமாக இருக்கவும் ரோந்து மூலம் அனைத்து பகுதிகளையும் கண்காணிக்கவும் சொல்லி வருகிறேன். இதை நான் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் சொல்கிறேன். போலீசார் 24 மணி நேரமும் வேலை செய்கிறார்கள். சில சம்பவங்கள் இங்கும் அங்கும் நடக்கும். இவ்வளவு பெரிய நகரத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடக்கும். சட்டத்தின்படி தேவையான நடவடிக்கை எடுப்போம் என்று அமைச்சர் தெரிவித்தார். அதை பாஜக கடுமையாக கண்டித்தது. அது தொடர்பாக பாஜக செய்தி தொடர்பாளர் பிரசாந்த் ஜி கூறுகையில், இது மிகவும் உணர்ச்சியற்ற கருத்து. பாலியல் வன்கொடுமை மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை அவர் இயல்பாக்குகிறாரா? அவர் பொறுப்பிலிருந்து விலகிச் செல்கிறார், பொறுப்பேற்க விரும்பவில்லை என்று குற்றம் சாட்டினார். பாஜக எம்எல்ஏவும் முன்னாள் துணை முதல்வருமான அஸ்வத் நாராயண், மாநில உள்துறை அமைச்சரின் கருத்து அவரது உதவியற்ற தன்மையை பிரதிபலிக்கிறது என்று தெரிவித்தார். பின்னர் அமைச்சர் பரமேஸ்வரா தனது கருத்துக்கு மன்னிப்பு கேட்டு மற்றொரு அறிக்கை வெளியிட்டார். அதில் தமது அறிக்கை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்று தெரிவித்தார். பெண்களின் பாதுகாப்பில் நான் எப்போதும் மிகுந்த அக்கறை கொண்டவன். நிர்பயா நிதி பெண்களின் பாதுகாப்பிற்காக சிறப்பாக பயன்படுத்தப்படுவதை நான் உறுதி செய்துள்ளேன். எனது அறிக்கை திரிக்கப்படுவதை நான் விரும்பவில்லை. எந்த ஒரு பெண்ணும் காயமடைந்திருந்தால் நான் வருத்தத்தையும் மன்னிப்பும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அதில் குறிப்பிட்டிருந்தார். கர்நாடக அரசியலில் புயலை கிளப்பிய சம்பவத்தில் தொடர்புடைய நபர் கைது செய்யப்பட்டிருப்பதால் அங்கு அது குறித்த சர்ச்சை ஓயும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.